வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா WrapCart தரப்புலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை புது ஸ்கின்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கின் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3 ஸ்கின்னை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரிவ்யூ இது எல்லாத்தையுமே பார்க்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகணும். அண்ட் அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான அன்பாக்சிங் தான். அண்ட் பேக்கேஜில் உங்களுக்கு தெரியும் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளூ டாட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம இப்போ இதை கட் பண்ணி உள்ளே நம்மளுக்கு ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்குது, அதை எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் WrapCartோடைய ஒரு சூப்பரான பேக்கிங். அண்ட் இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஸ்கின்ஸோட ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ், கார்ட்ஸு, லேப்டாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கின் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீச்சர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் WrapCartோடைய பேக்கிங். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஹார்டான பேக்கிங். அவ்வளோ ஈஸியாக உங்களோட ஸ்கின் வந்து உள்ளே இருக்கிறது டேமேஜ் ஆகாது. அண்ட் இப்போ நம்ம ஸ்கின் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். மேலும் உள்ள பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின் எடுத்துக்கிட்டோம்னா இது iPhone 13 மினிக்கான ஹனி கோம் ஸ்கின். பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து iPhone 12க்கான உடன் ஸ்கின். அந்த உடன் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு தொட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு சாம்சங் M21க்கு ஆர்டர் பண்ணியிருக்குது. இது ஒரு பிங்க் கலர் லெதர் ஸ்கின். லெதரோட அந்த டெக்ஸ்சர் இருக்குது. பட் லெதர் ஃபீல் கண்டிப்பாக இது கொடுக்கல. பட் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் லெதர் மாதிரி இருக்குது. யாராச்சும் பார்த்தாங்கன்னா லெதர்னு நம்பிடுவாங்க. கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்மளுக்கு WrapCartோடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சின்ன கார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேஸை கழட்டிடலாம். நீங்கள் கேஸை கழட்டிட்டிங்கன்னா ஃபோன் செம்ம டஸ்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சுவிச் ஆன்ல இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு இருக்கும். சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட் அந்த 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் என்டையர் ஃபோனை நல்லா தொடச்சிருங்க. அண்ட் அதை தொடச்சதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்தை வச்சு இன்னொரு தடவை நீங்கள் தொடச்சிக்கலாம். தொடச்சதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா டஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து பிரிச்சாலும் சரி, எப்படி பிரிச்சாலும் சரி, நல்லா நீட்டாக நீங்கள் கீழேருந்தே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எடுத்து வைக்கலாம். அது எந்த பிரச்சனையுமே நடக்காது. இன்ஸ்டாலேஷன் பொறுத்தவரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்கேஸில் இந்த இன்ஸ்டாலேஷன் புரியலை அப்படின்னா நம்ம பண்ண பழைய இன்ஸ்டாலேஷன் வீடியோ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இன்கேஸில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த WrapCartோடைய ஸ்கின்ஸை பற்றி 3 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது இதோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியாச்சு. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த WrapCartோடைய ஸ்கின்ஸை பற்றி. அந்த 3 வீடியோவில் நான் ஒரு சில கமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி இந்த வீடியோவில் ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். காமனான கொஸ்டின் தான். காமனாக ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, இந்த தடவை வந்த ஸ்கின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிங்க் கலர் ஸ்கின். இந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக என்னோட சாம்சங் ஃபோனுக்கு போட்டிருக்கேன். சாம்சங் M21க்கு போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக தான் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ், கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்கின் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதோட கலர் பிங்க்னால. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்கின்னுக்கு வந்தோம்னா இது என்னோட iPhone 13 mini தான். இந்த ஃபோனில் தான் ஆக்சுவலாக நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். பட் இந்த ஃபோன் இங்கே இருக்கிறனால நான் 12 miniயில் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபோனுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஹனி கோம் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்சர் பின்னாடி செம்ம சூப்பராக இருக்கு. பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் இன் கேஸில் எந்த ஐஃபோன் வச்சிருந்தாலும் இந்த ஒரு ஸ்கின்னை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டுக்கும் இதே ஸ்கின்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் ஐஃபோன்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷ். வுட் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் iPhone 12க்கு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பின்னாடி வேற லெவலில் இருக்கு. தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்கு. அண்ட் குறிப்பாக நான் அந்த ஸ்கின்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த தடவை எனக்கு அனுப்பிச்ச எல்லா ஸ்கின்னுமே இன்ஸ்டாலேஷன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போன தடவை இன்ஸ்டாலேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் ஒரு ஸ்கின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோல்டு கலர் iPhone 12க்கு ஒரு ஸ்கின் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்.
அது ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மெல்லிஸான ஸ்கின் அது. ஸோ நம்ம ஆக்சுவலி ரொம்ப மேலே போட்டு தேய்ச்சிட்டோம்னா அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் இன்ஸ்டால் பண்ணேன். எனக்கு சத்தியமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த தடவை இங்கே அனுப்பியிருக்கக்கூடிய 3 ஸ்கின்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 3 ஸ்கின்னும் அவங்க சும்மாலாம் அனுப்பலை, நான் தான் ஆக்சுவலாக சூஸ் பண்ணேன். பட் நான் உண்மையிலேயே என்ன எதிர்பார்த்தனோ எனக்கு அது அப்படியே கிடச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கின்ஸோட ப்ரைஸிங் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த ஸ்கின்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 250 தான் அவங்களோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் WrapCartல மோஸ்ட்லி எந்த ஸ்கின் வாங்கினாலும் அவங்களோட ப்ரைஸிங் 250 தான் இருக்கும். 250 ப்ளஸ் ஒரு 50 rupees பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் மட்டும் போடுவாங்க. எல்லா ஸ்கின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் 50 rupees பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இங்கே நான் வச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்கின்ஸோட விலையுமே 300 rupees தான். அதாவது ஒரு ஸ்கின்னோட விலை 300 rupees. அண்ட் இப்போ நம்ம லேட் பண்ணாமல் நேராக Q&Aக்கு போயிடும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் மொத்தமாக 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஆன்சரை இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா WrapCartல கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. WrapCartல கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ப்ரோ. கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா WrapCartல பண்ணுறது இல்லை. அவங்க பண்ணுற எல்லா டெலிவரியுமே நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா வித்தின் 7 days உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ட்விட்டரில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அங்கேயும் போய் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க இன் கேஸில் வரலன்னா அவங்களை அங்கேயும் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நம்பி காசு போட்டு நீங்கள் வாங்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா கூட நீங்கள் கார்ட் பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். ப்ரோ இதுக்கு மேலே டிரான்ஸ்பரன்ட் கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு மேலே டிரான்ஸ்பரன்ட் கேஸ் கண்டிப்பாக போடலாம். இந்த ஸ்கின்னுக்கு மேலே நான் ஆக்சுவலாக கவர் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிரான்ஸ்பரன்ட் கேஸ்ன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸை கூட இது மேலே போட்டு யூஸ் பண்ணலாம். பட் அந்த கேஸ் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்குங்க. சிலிக்கான் மாதிரி சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் கேஸ் அப்படின்னா போட்டு யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே அந்த எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ மூணாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். ப்ரோ லிங்க் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சொல்ல மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் WrapCartக்கான லிங்க் இருக்குது. இன்கேஸில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னா அங்கே செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸ்டிக்கர் ஃபினிஷிங் சரி இல்லை, நல்லா ஒட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்டிக்கர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு தான் அந்த இடத்துல ஆக்சுவலாக ஒட்ட தெரியல. இது ஆக்சுவலாக இவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோல்டு கலர் அந்த ஒரு ஸ்கின்னை நான் என்னோட iPhone 12 ஒட்டியிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 12 ஒட்டும் போது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மெயினாக அந்த ஸ்கின்னோடைய திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்த ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணாமல் அட் சேம் டைம் நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டணும் அப்படிங்கிற போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா உங்களால் பர்ஃபெக்டாக ஒட்ட முடியும். பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் கிடையாது. அதனால் நான் ஹேர் ட்ரையர் இல்லாமல் தான் நான் என்னோட இன்ஸ்டலேஷனை பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டலேஷன் நான் ஹேர் ட்ரையர் இல்லாமல் தான் பண்ணியிருப்பேன். ஹேர் ட்ரையர் இன் கேஸில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக உங்களால் ஒட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்சரோடு இருக்கக்கூடிய ஸ்கின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ கடைசி கொஸ்டினுக்கு போயிடலாம். ப்ரோ மொபைல் ஸ்கின்ஸை பிளாங்க் மொபைல் கேஸில் பேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வெறும் கேஸில், அதாவது வெறும் டிபியூ கேஸில் பின்னாடி வந்து இந்த ஸ்கின்ஸை ஒட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் அது வந்து ஒட்ட முடியாது ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபோன் மேலே ஒட்டுறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை கேஸ் மேலே நம்ம ஒட்டணும்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த கேஸ் மேலே சரியாக ஆக்சுவலாக ஒட்டாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஒட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் டிபியூ கேஸ் மேலே ஒட்டினீங்கன்னா சரியாக ஒட்டாது. ஸோ இந்த ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலுக்கு தான் ஒட்டணும். இந்த மொபைலுக்கு ஒட்டிட்டு இது மேலே நீங்கள் டிபியூ கேஸ் போட்டுக்கலாம். அண்ட் கிட்டத்தட்ட 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அத்தல் சிந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.